வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை அண்ட் ஃபெதர்ஸ். இதுக்கு முன்னாடி கியூப்சாட் ஹார்ட்வேர் அண்ட் கியூப்சாட் சாஃப்ட்வேர் பார்ட் 1 பார்ட் 2ல் நாம் ஹார்ட்வேர் செக்ஷனையும் சாஃப்ட்வேர் செக்ஷனையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சாஃப்ட்வேரை லோட் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, இதை எப்படி நாம் பாக்ஸில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலரை பார்த்துங்க, நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இயங்குவதற்கு தேவையான வோல்டேஜை பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பே கொடுத்துருது சரிங்களா. இப்போது பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் நாம் என்ன பண்ணுறோம், கம்பைலிங் அண்டு அப்லோடிங் முடிச்சிடுறோம். டேட்டா கேபிள் வழியாக மைக்ரோ கண்ட்ரோலரில் லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இது லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நம்ம டிட்டாச் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போது நம்ம லேப்டாப்புக்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் இப்போ கனெக்ஷன்ஸ் தேவையில்லை. இந்த லேப்டாப் இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை மைக்ரோ கண்ட்ரோலரில் லோட் பண்ணிடுச்சு. இப்போ இனி நமக்கு என்ன தேவையில்லைன்னா லேப்டாப் தேவையில்லை சரிங்களா. லேப்டாப் நம்ம எடுத்துகிட்டு இப்போது நம்ம பவர் பேங்க்கில் இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று பவர் கொடுக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எடுக்கக்கூடிய டேட்டாவை நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பணும். அதுக்கு இதுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் தேவை, நெட் கனெக்ஷன் தேவை. அப்போ இதுக்கு எப்படி சார் பவரை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதுக்காக பாருங்கள் ஒரு பவர் பேங்க்கை செட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இது பவர் பேங்க். இப்போ பாருங்கள், இந்த பவர் பேங்க்கை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இப்போது இதில் பாருங்கள் 3 லைட் எரியுது சரிங்களா. இதில் பாருங்கள் 3 லைட் எரியுது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 75% பவர் இருக்குதுன்னு அர்த்தம். நார்மலாக 4 லைட் எரியும். 4 லைட் எரிஞ்சுன்னா 100% பவர் இந்த பேட்டரியில் இருக்குதுன்னு அர்த்தம். 3 லைட் எரிஞ்சுன்னா 75 இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. 2 லைட்னா 50%, 1 லைட்னா 25. எரியவே இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டெட்டுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போது இதில் பவர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பாருங்கள், நமக்கு பின்னாடி இந்த மாதிரி டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டபுள் சைட் டேப்பை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருவோம் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போது நம்ம பாருங்கள், இந்த பவர் பேங்க்குக்கு சைடில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம், நாம் ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை இப்போ பேஸ்ட் பண்ணிடுறோம். நல்லா பார்த்துக்கிங்க, இந்த மைக்ரோ கண்ட்ரோலனுடைய டேட்டா கேபிள் இந்த சைடு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறோம் சரிங்களா. இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ இதுக்கு 2 விஷயங்களை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கொடுக்கணும். ஒன்று, அது என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த பவர் பேங்க்லேருந்து எடுத்து இதோ பாருங்கள் இந்த டேட்டா கேபிள் வழியாக நாம் இதுக்கு கொடுத்துட்றோம் சரிங்களா. இப்போ பவரை கொடுத்தாச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், இதுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த ஒய்ஃபை வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா இந்த கிட்ட வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ நம்ம காலநிலை மாற்றத்தை நம்ம உற்று நோக்குவதற்காக இதை வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அப்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்கள் ஹாட்ஸ்பாட்டினுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அது ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன் பண்ணலாம். இப்படி ஆன் பண்ணிட்டோன்னா பாருங்கள், பவர் பேங்கில் இருக்கக்கூடிய லைட்டும் எரிய ஆரம்பிச்சுக்கும் சரிங்களா. நமக்கு இந்த டிவைஸும் இப்போ ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போது நமக்கு எல்லா கண்ட்ரோலரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இது ஏர் குவாலிட்டி சென்சார், இது கார்பன் மோனாக்சைடு சென்சார், இதில் பவர் இண்டிகேட்டர் இருக்குது சரிங்களா. அதே போல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி சென்சார் சரிங்களா. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இதில் க்ரீன் லைட் எரியும். அது என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, இதனுடைய டிஓ அவுட்புட், நம்ம டிஓ அவுட்புட்டை பயன்படுத்தலை, கொஞ்சம் நேரம் எரியும், எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். சரி, இப்போ பவர் பேங்க் நமக்கு பவரை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. எவ்வளோ நேரத்துக்கு கொடுக்கும், அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 ஹவர் மட்டும் நமக்கு கொடுக்கும் சரிங்களா. இப்போ 13 ஹவர் கொடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதுக்கு அப்புறம் பவர் பேங்க்கை நம்ம சார்ஜ் பண்ணணும் சரிங்களா. பவர் பேங்கை சார்ஜ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பேங்குடைய குவாலிட்டி நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பவர் பேங்கில் இருக்கக்கூடிய பேட்ரி எப்போவுமே ஃபுல் சார்ஜில் இருக்கணும்.
சரிங்களா? ஃபுல் சார்ஜில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை ஐடியலாக வச்சுட்டீங்க, பயன்படுத்தலை. அப்போ அப்படியே வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 2 மாதம் கூட தனியாக வச்சுருக்கலாம். சார்ஜ் இல்லாமல் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகாது. இப்போ அடுத்தது, இப்போ 13 மணி நேரம் முடிஞ்சுது, நமக்கு வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிக்கிச்சு. ஆனால் 13 மணி நேரம் விட வேண்டாம், நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து சார்ஜ் வந்து போட ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? போட்டுடணும். நைட் டைமில் சார்ஜ் போடுங்க. அப்போ சார்ஜ் போடும்போது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த டேட்டா கேபிளை கழட்டிடுங்க. சரிங்களா? இந்த டேட்டா கேபிளை லைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கழட்டிடுங்க. கழட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த அடாப்டர் தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த அடாப்டர், சரிங்களா? அந்த அடாப்டரை எடுத்துக்கோங்க. இப்போ அதே தான், அதே அடாப்டர் தான், நான் அந்த அடாப்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த அடாப்டர் எடுத்துக்கோங்க. இது செல்ஃபோனுக்கு நார்மலாக சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டர். சரிங்களா? இதை வந்து ப்ளக் பாயிண்டில் இந்த பக்கம் சொருவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேபிள் எடுத்துக்கங்க, இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பாருங்கள், இதை கொண்டு போயிட்டு நாம் வந்து பவரில் கொடுத்துட்றோம். இப்படி பவர் கொடுத்து நம்ம பவர் பேங்கை சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் டிட்டாச் பண்ணியிருக்கணும். ஒன்றா இந்த ஒயர் எடுத்துருங்க, அல்லது இந்த ஒயர் எடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சார்ஜ் போடும்போது இது ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து தனியாக வந்து சுவிட்சஸ் வந்து நம்ம வைக்க முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் சார்ஜ் போடும்போது என்ன பண்ணுறீங்க, இதை வந்து எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்டர்னல் செல்ஃபோன் சார்ஜரை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ சார்ஜ் போடுறோம். சரிங்களா? இப்போ எனக்கு பாருங்கள், வெறும் 25% மட்டும்தான் இப்போ ரிமைனிங் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுல் நைட் வந்து நீங்கள் இதை வந்து சார்ஜ் போட்டுடுங்க. அப்போ தான் வந்து சார்ஜ் நிறையா இதாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம் அப்படின்னா சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சார்ஜ் போடலாம். அப்படி சார்ஜ் போடும்போது ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க, மைக்ரோ கண்ட்ரோலரை டிட்டாச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம டிவைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு இதை தயார் பண்ணணும். இப்போ நீங்கள் முதல்ல ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு டிவைஸையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வெவ்வேறு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுதா, இது வந்து நமக்கு டேட்டாஸை கொடுக்குதா அப்படிங்கிறத நாம் வந்து ஒவ்வொரு டைமும் மெயிலில் போய் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே ஸ்டோர், செல்லில் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து கூகுள் பார்த்திங்கன்னா, கூகுள் ஷீட் ஆப்னு இருக்குது பார்த்திங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் மெயிலில் இருக்கக்கூடிய இது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ டெம்பரரியாக நம்ம இதில் பார்த்துக்கலாம். டேட்டு, டைமு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கார்பன் மோனாக்சைடு பாருங்கள், ஏர் குவாலிட்டி நமக்கு இதில் கிடச்சிரும். இது வந்து டிவைஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இதில் டேட்டா வரதை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க வர டேட்டாவை நம்ம இதில் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். பட் அனாலிசிஸ்க்கு இந்த டேட்டா எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அனாலிசிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயிலில் போய் எடுத்துக்கோங்க. சரி, இது எங்கெங்கெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கடுத்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மரத்துக்கடியில் பகல் நேரத்தில் வந்து அது எவ்வளவு எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மரம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாம். ஹில் ஸ்டேஷனில் வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த்து ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கும். அதை நாம் ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு குளக்கரை, ஆற்றங்கரை, இந்த மாதிரி இடங்களில் கூட நாம் இந்த அப்சர்வேஷனை தொடரலாம். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு எல்னினோ எஃபெக்ட்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி டேட்டாஸை வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மரங்களை வளர்ப்போம், நலம் பெறுவோம் அப்படிங்கிற விஷயந்தான் நமக்கு இது தெரியுது. மரங்கள் இல்லைன்னா இந்த பூமி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்தணும். வாழ்க வளமுடன். நன்றி.